துளாராசியை எடுத்துக்கொள்வோம். துளாராசிக்கு இந்த பக்கம் ராசிக்கு குரு பார்வை, இந்த பக்கத்துல நம்ம இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்போதான் துளாராசிக்காரங்க பாக்கெட்ல கொஞ்சம் ரூபா நோட்டு வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இத்தனை நாள் என்ன வச்சிருந்தாங்கன்னா கடன் அட்டை மட்டும்தான் வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இதனால் வரை ஒரு சிலந்தி வலையில மாட்டினது போல் சிக்கி நிறைய விஷயங்களை தொலைத்து இழந்து ரொம்பவும் பரிதாபத்துக்குரிய நிலைமையில தான் துளாராசிக்காரர்கள் இருந்தார்கள். இப்போ 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ஹால்ட் போட்டாரு. அவருங்க இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி. 2ங்கிறது தனம், குடும்பம். அப்போ அதுல வருமானம் வர வேண்டிய கிரகம் நீசம் அடைஞ்சிருந்தா என்ன ஆகும்? வர வேண்டிய வருமானமும் வராம கடைசியில அவங்களுக்கும் சேர்த்து நம்ம செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை போய்விடும். இப்போ செவ்வாய் இவங்களுக்கு 11ஆம் இடம் லாபத்துக்கு வராரு. அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் அது லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால அங்க லாபம்